ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டின சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நிலா ஒன்றும் சோழனை விரும்பினதுனால அங்கேருந்து ஓடி வளரையே, நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு ஜீவன் இருக்குது, நம்மளே இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பி நிலா சோழன் கூட வந்தாங்க. ஆனால் கடைசியில் நிலாவை சோழன் நல்லாவே இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நிலா ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாங்க. இப்போது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சேரன் நிலாவை தடுக்கிறாங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு பொண்ணு இப்படி நடந்திருந்தா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களாண்ணே, சொல்லுங்கண்ணே அப்படின்னு உடனே நிலா கேட்ட கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை. சேரன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இங்கே இருந்த வரைக்கும் வாய்க்கு 100 தடவை அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டேன் ஏன் தங்கச்சி இந்த நிலமையில நின்று இப்போ என்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வேற பதிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சேரன் நிற்கிறாரு. கடைசியா நிலா, நான் கேட்க மாட்டேன்ப்பா, சேர்ந்து வாழ சொல்லி நான் கேட்கவே மாட்டேன்ப்பா, நீ எடுத்துருக்கிற முடிவு சரிதான்ப்பா, இவனுக்கெல்லாம் இப்படி தான் நடக்கணும், நீ போப்பா, நீ ஆச்சு போய் எங்கேயாச்சும் நிம்மதியாக இரு, ஆனால் இந்த அண்ணனையும் இந்த தம்பிங்களையும் மட்டும் மறந்துடாதப்பா, உன் மேலே பல்லவன் பையன் உசுரே வச்சிருக்கான், அவனை மட்டும் நீ விட்டுறாதப்பா, போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு சேரன் அவருடைய வாயால் சொல்லிடுறாரு. இதை சொல்லிட்டு அப்படியே அங்கே உட்காந்து மனசொடிஞ்சு போய் அப்படி அழுகுறாரு. அப்புறம் அண்ணா என்னண்ணா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்றாங்க. பேசாதரா, இனி ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சேரன் சோழன் கிட்டே கோவப்படுறாரு. அப்புறம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாண்டி நான் வரேன், வானதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க ஒன்றும் இவரை மாதிரி போய் சொல்லி ஏமாதலை, எதுவாக இருந்தாலையும் ஓப்பனாக சொல்கிற பொண்ணு, நீங்கள் தயவு செஞ்சு வானதி விட்டுறாதீங்க, உங்களுக்கோ வானதிக்கோ ஒரு நல்ல லைஃப் இருக்குது, வானதியை சமாதானப்படுத்தி வானதி கூட சேர்கிற வழியை பாருங்கள், நாங்கள் உங்கள் பிரச்சனையில் தலையிட விரும்பலை, தலையிட்டு ஏற்கனவே ஒரு பிரச்சனையாவது சரிதான், உங்களோட லைஃப் நீங்கள் தான் போய் சரி பண்ணணும், போய் வானதிக்கிட்ட பேசுங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பல்லவா நான் வரேன் அப்படின்றாங்க. நல்லா படிக்கணும், அண்ணன் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கு, நீ ஆச்சு போய் சொல்லாமல் ஒழுங்கா நல்லா படித்து பெரிய ஆளாகி உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை தேடிக்கோ, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அண்ணனுக்கு பெருமையை தேடிக்கொடு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையை வச்சுட்டு நடேசனை பிடிச்சிக்கிட்டு நிலா அப்படி அழுகுறாங்க. அவங்க கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நடேசனுக்கே இதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, அப்படி கண் கலங்கி அழுந்துடுறாரு. நிலா அழாதம்மா அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் என்னை ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தான் நீங்கள் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ஆனால் எனக்காக அங்கிள் ஒன்றே ஒன்று நான் கடைசியாக கேட்டுக்கிறேன், அண்ணன் பல்லவன் பாண்டி எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்காக இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் போய் நிற்கிறீங்க, உங்கள் உடம்பை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அங்கிள், உங்களுக்கு பிபி இதெல்லாம் இருக்குன்னு பாண்டி சொன்னதா டாக்டர் சொன்னதா உங்ககிட்ட நாங்கள் விசாரிச்சோம்ல, குடிக்காதீங்க அங்கிள், தயவு செஞ்சு குடிக்காதீங்க, குடிக்காமல் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ணி நான் உங்கள் கூட கொஞ்சம் தூரம் வரேன் அண்ணி அப்படின்றாங்க. பல்லவன் வேண்டாம் பல்லவா நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை அண்ணி ப்ளீஸ் அண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க பேக் கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நிலா கூட கிளம்புறாங்க. நிலா அந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த வீட்டவே திரும்பி பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த வீட்டில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் கடைசியில் நம்மள இப்படி ஒரு முட்டாளாக்கி இந்த வீட்டிலேருந்து இவர் வெளியே தள்ளுற நிலமை வந்துடுச்சு அப்படின்னு இனியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நிலா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது ஆனால் ஏன்னு அப்படி பண்ண, அவள் தான் கோவத்தில் ஏதோ போகிறான்னா நீயாச்சும் அவளை பேசி சமாதானப்படுத்தி இங்கே இருக்க வைக்கலான்னா நீயே போன்னு சொல்லிட்டேடா அப்படின்றாங்க. டேய் இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசாதடா, பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு அண்ணன் மேலே எதுக்கிட்ட இப்போ கோவப்படுற, நீ மட்டும் அன்றைக்கி ஒழுங்காக இருந்ததுன்னா ஏன் இந்த நிலமை வந்து இருக்க போகுது, அன்றைக்கி மட்டும் நீ போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி ஒரு பொய்யா சொல்லி நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுன்னா அவங்கள காப்பாற்றி ஒரு மனுஷியாக அவங்க நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக நிலாவாக மட்டுமே இந்த வீட்டுக்கு நீ முழுசாக அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்த அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீ அவங்கள காப்பாற்றினதுக்காக உண்மையிலேயே அவங்களுக்கு உன் மேலே காதல் வந்தாலே வந்துருக்கிறோம், இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டோம், நீ மட்டும் கல்யாணம் பண்ணாமல் அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து லவ் ஆச்சு பண்ணியிருந்தா கூட அவங்களே கொஞ்ச நாள் வேலை கிடச்சி நல்லபடியாக நல்ல வேலையில் செட்டில் ஆனதுக்கப்புறமோ அவங்க அப்பா அம்மா கூடவோ இவங்க கூட பேசினதுக்கப்புறமோ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க, நாம் எல்லாருமே அவங்க கூட ஒரு ஆளாக
ஆளாக இருந்து நம்ம ஃபேமிலியில் அவங்க ஒரு ஆளாக இருந்து வேலைக்கு போய் நல்லபடியாக நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையாச்சும் அவங்க இருந்து வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா கூட நீ ஒரு சைடாக அவங்கள லவ் பண்ணியிருந்தா கூட உன் மேலே அவங்களுக்கு கொஞ்சமாச்சு அன்பு நம்பிக்கை காதல் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் நீ இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டியடா. அவங்களுக்கு தேவைன்றப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செஞ்சுருந்தன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்காக வீடு பார்த்து கொடுத்து ஆதார் கார்டு உங்ககிட்ட வச்சுருந்து அதை எடுத்து கொடுத்து ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பி வச்சு நீயே நிறைய விஷயங்களை செஞ்சுருந்த அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசு மாறி அவங்களே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கடா. ஆனால் நீ பண்ண ஒரு விஷயத்தினால இப்போ வாழ்க்கையே போச்சு. இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு நீ ஒரு வார்த்தை பேசிடாத, அமைதியாக போயிடு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு நல்ல பொண்ணை வச்சு காப்பாற்றி கூட வாழ துப்பு இல்லை, இவனுக்கெல்லாம் எதுக்கு தான் ரோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசொடைஞ்சு போயிடுறாரு. நிலா இந்த வீட்டை விட்டு போனதில் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். நிலா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அப்படி சோழன் கடைசி வரைக்குமே நிலான்னு அழுகுறாங்க. இதுக்கு மேலே அழுந்தாலும் ரிட்டன் திரும்பி நிலா வீட்டுக்கு வர போகிறதில்ல. கிளம்பி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டாங்க. ஒருத்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது, அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் வழி தெரியும் அப்படின்ற மாதிரி பாண்டிக்கு இப்போ தான் அவங்களுடைய காதல் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. வானதி கிட்ட போகும்போது கூட அடுத்தவங்களுக்காக பேசிட்டு போகிற குணம் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்கள போய் இந்த வீட்டில் எல்லாருமே தொலைச்சிட்டு நிற்கிறோமே அப்படின்னு ரொம்பவே பாண்டி வருத்தப்படுறாரு. வானதிக்கும் அடுத்து கால் பண்ணி பார்க்குறாங்க. வானதியுமே இன்னமும் நம்பர் பிளாக்ல தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம சேரன் அப்படியே நொறுங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. நம்ம சோழனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ மட்டும் எதுக்குடா இந்த வீட்டில் இருக்க, எல்லாரோட நிம்மதியையும் தொலைச்சிட்டு மரியாதையும் இந்த வீட்டை விட்டு நீயே எங்கேயாச்சும் போயிடுடா அப்படின்னு நம்ம நடேசன் கோவப்பட்டு சோழனை திட்டிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. சோழன் வெளியில் உட்காந்த இடத்துலையே வாசல்லையே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போலேருந்து இவன் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் சேரனும் ஓரக்கண்ணில் சோழன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் உட்காந்து ஒரு ஓரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து வரைக்கும் எல்லாமே எவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான் இல்லை இந்த வீடு ராசி இல்லாத வீடு இல்லை, நிலா இந்த வீட்டு விட்டு போன உடனே உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சேரன் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. எப்படியெல்லாம் நமக்காக நிலா நிறைய விஷயங்களும் செஞ்சிச்சு அப்படின்னு இதனால் நினச்சி கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி நிலா எல்லா விஷயத்துலையுமே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்குச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணை இவன் இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான்னு உண்மையிலே அந்த பொண்ணு இதை எப்படி தாங்கிக்கும், அந்த பொண்ணோட மனநிலை இப்போ எல்லாம் புரியுது அப்படின்னு சேரன் இதை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டியும் இங்கே இருக்க பிடிக்காம யாராச்சும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து இந்த விஷயத்தையே பற்றி பேசுவோன்னு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. கடைக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா தான் ரொம்ப டல்லாக போய் சோகமாக உட்காந்துட்ருக்காரு. வாண்ண பாண்டி என்னென்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணே உன்னை பார்க்க உன் ஆள் வந்துடுச்சு அப்படின்றாங்க. டேய் என்னடா சொல்கிற வானத்தியா அப்படின்றாங்க. ஆமாண்ணே வானத்தி தான் அப்படின்னு. எதுக்குடா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, இல்லை எனக்கு அவள் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்றாங்க. அண்ணே உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்துச்சு, உன்னை எப்படியெல்லாம் நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணிச்சு, அதானே அவங்கள கொஞ்ச நாள் டென்ஷன் பண்ணி பார்க்கணுன்னு நீ டூருக்கு போயிருக்க, நீ இங்கே இல்லை வர ஒரு வாரம் ஆகுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னவும் டே என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்றாங்க. ஆமாண்ணா ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. என்னடா நீ அவள் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டா, நான் இங்கே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவன் ஜாலியாக நான் வேண்டான்னு உடனே டூருக்கு போயிட்டாலான்னு அவன் என்னை பற்றி நினைக்க மாட்டா அப்படின்றாங்க. நினைக்கிட்டோன்னே நினச்சி உங்களை நினச்சி அழுவிட்டோம் அப்படின்றாங்க. டே அவள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா, எப்படியாச்சும் நான் அவளை பார்த்து பேசணுன்னு அவள் வீடு வரைக்கும் போய் காத்திருந்த கூட அவளை பார்க்க முடியாமல் நான் வந்துட்டேன், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை தேடி வந்தவகிட்ட இப்படி சொல்லி வச்சிருப்ப, போடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டி வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க வீட்டில் ஆல்ரெடி வானத்தி பாண்டி இப்படி நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு டூருக்கு வரைக்கும் போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசு வேதனையில் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டிலையே தடபுடலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே பாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னது இது வீட்டு நிறைய இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியாலாம் நல்லா பெருசு பெருசாக கோலம் போட்டிருக்கு. ஸோ பந்தல்லாம் கூட போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம பாண்டி.
ஸோ வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்க காரெல்லாம் நிறுத்தணும், வண்டியெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பாண்டி போய் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வானதி உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி வெளியில் வர முடியும்? ஸோ வானதியும் பாண்டியை நினச்சிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ தான் பாண்டி என்ன பண்ணுறாரு, ஸோ அங்கே வழியில் போகிறவங்க ஒருத்தவங்க கிட்ட கூப்பிட்டு, ஆனால் என்ன நடக்குது அந்த வீட்டில் அப்படின்றாங்க. ஏன்ப்பா இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்கப்பா அப்படின்றாங்க. எங்கள் எல்லாரும் கூட கூப்பிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிச்சயதார்த்தம் போகணும்ப்பா, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்ட உடனே பாண்டி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. வானதிக்கு நிச்சயதார்த்தமா, அவள் என்ன தேடி வந்திருக்கா, அப்படி இருக்கிறப்போ எப்படி திரும்பவும் அவன் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஒரு வேளை நிச்சயத்துக்கு நம்மளை கூப்பிட வந்திருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலும் அங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க. அவருடைய அண்ணன் வசந்தம் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிடுறாரு. இப்போது அவருடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வானதி என்ன பண்ணுறாங்க, அதாவது வீட்டில் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே அவங்க உள்ளே வாங்கன்னு அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு நிச்சயம் பண்ணதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வானதியை மிஸ் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நேராக பாண்டி இறங்கி வீட்டுக்குள்ள போய் நிற்கிறாங்க. அத்தனை சொந்தக்காரங்களையும் பார்க்கும்போது பாண்டி ரொம்ப நர்வஸ் ஆகுறாரு. அடுத்து பாண்டியை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும், வானதியோடைய அம்மாவும் அப்பாவும் இப்போது என்னங்க இது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. தம்பி என்னப்பா, என்ன வேணும் உனக்கு, முதல்ல இங்கேருந்து கிளம்புப்பா, இங்கே வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்றாரு அவருடைய அப்பா. வானதி எங்க அப்படின்றாங்க. எப்பா சொன்னால் புரிஞ்சுக்கோ, பிரச்சனை பண்ணாத, இங்கேருந்து போ அப்படின்றாங்க. அங்கிள் யார் அங்கிள் இது, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டு சைடில் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்ப தான் பார்க்குறாங்க. பிரச்சனை ஏதாச்சும் பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவானோ அப்படின்னு. அப்போது வானதி நான் பாண்டி வந்திருக்கேன் வானதி அப்படின்னு கத்துறாங்க. வானதி உள்ளேருந்து பாண்டி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு எந்திரிச்சு வேகமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இப்போ வானதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. வானதியுமே அவங்க அம்மாவுமே முறைக்கிறாங்க. உள்ள போடி, உன்னை நம்பி தான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், ஏமாத்திராதிரி எங்களை அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளே ஓடுது. உள்ள போடி, எதுக்கிட்டு இப்போ வந்த அப்படின்றாங்க. என்ன இது, இவன் வந்து நின்றுக்கிட்டு உங்கள் பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான், உங்கள் பொண்ணும் ஓடி வந்து நிற்குது, இங்கே என்ன நடக்குது, நீங்கள் வேற அந்த பையனை வெளியே போக சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் எங்ககிட்ட மறக்கிறீங்களா அப்படின்னு பொண்ணு வீட்டு சைடில் எல்லாரும், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாங்க, இவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. பாண்டி இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்றாங்க. நீ தான் நான் வேண்டான்னு சொன்ன உடனே ஜாலியாக டூருக்கு போயிருந்தல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து இருக்கிற, இப்போ எதுக்கு என் ஞாபகம் வந்துடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பற்றி தான் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு. இங்கே பாரு, நான் வீட்டுக்கு போயிருந்தேன், கண்ணை ஏதோ விளையாட்டுக்கு அப்படி உங்ககிட்ட பேசி வச்சிருக்கா, நான்லாம் எங்கேயும் போகலை புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. ஆமாம் இங்கே என்ன நடக்குது தம்பி, யார்ப்பா நீ, இவ என்னமோ எதோ பேசிகிட்டு இருக்கா, நீ என்னமோ பேசிகிட்டு இருக்க, எங்களை இங்கே வர வச்சு உட்கார வச்சுட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. அவங்கள மாப்பிள்ளை வீட்டு சைடில் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும், மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதா, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு தான் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் நேராக நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. வானதி என்னடி பண்ணிகிட்ருக்க நீ, ஏன் இங்கே மானத்தை வாங்குற, பேசாமல் அமைதியாக உள்ளே போ அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வானத்தையே நான் லவ் பண்ணுறேன், வானத்தி என்னை முழுசாக லவ் பண்ணுறா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அவள் கோவப்பட்டுட்டு வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னைக்கு இருந்தாலும் வானதி தான் என் பொண்டாட்டி, இன்னைக்கு நீங்கள் நிச்சயம் பண்ணிட்டு அடுத்து கல்யாணத்தை நடத்தணும்னு தாலி கட்டுறதுக்கு உக்காந்தாலும் வானதி காலத்தில் நான் தான் தாலி கட்டுவேன், வானதி அப்படி யாருக்கும் ஈஸியாக நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், ஆனால் இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்ல சொன்னாங்களா, வானதி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, என் கூட பழகிருக்கா, நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம், வானதிக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான், இதனால் அவள் கோவப்பட்டுட்டா, இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த நிச்சயத்தை இப்படி நிறுத்தணுன்றது எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை மறந்துட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை மறந்துட்டு அவளாலையும் இருக்க முடியாது, அவள் ஏதோ கோவத்தில் முடிவு எடுத்திருக்கிறா, அவசரப்பட்டு நீங்கள் இதில் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு பாண்டி வந்து எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு.
இதை கேட்ட உடனே வானதிக்கு அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, இப்பயாச்சும் அவனுக்கு தைரியம் வந்திருக்கே, நான் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் நடக்க போது இந்த சமயத்தில் வந்து வானதியை நான் லவ் பண்ணுறேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறானே, இந்த கல்யாணத்தை எப்பயுமே நடக்க விட மாட்டேன், வானதி என்னை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறானேன்னு மனசுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே பார் பாண்டி, தேவையில்லாமல் நீ பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற வேலை வச்சுக்காத, நீ முதல்ல இங்கேருந்து போ, நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ பாண்டி என்ன பண்ணிட்டாரு, நேராக அவங்கள நவுத்திட்டு நடுவில் தூந்து போய் அந்தாட்ட வானத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு, என்னது சொல்கிற நீ, என்ன சொல்கிறேன், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், இதில் யாரும் நடுவில் குறுக்க வரவே கூடாது, நீ என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு வானத்துக்கிட்ட போயிட்டு அவங்க தோள் மேலே கை போட்டுட்டு, இவன் ஏன் பொண்டாட்டி, இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. எல்லாருமே என்னடா இது, மாப்பிள்ளையே இவ்வளோ தைரியமாக வந்து இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தோள் மேலே கை போட்டு நிற்கிறான். சே, இப்படி ஒரு பொண்ணை வாடா நீ கல்யாணம் பண்ணிக்க வந்த அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசவும், ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் லவ் பண்ணிட்டு இருந்தவனை மறைச்சிட்டு எங்கள் பொண்ணு லவ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்தையே நம்மக்கிட்ட சொல்லாமையே கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நாமளும் நிச்சயம் பண்ணி நீ அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்புறம் உன் வாழ்க்கை என்னடா ஆகிறது அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. வசந்த் அப்போ தான் வெளியில் போனவர் கரெக்டாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அங்கே நிற்கிறாரு அவங்களுக்காக. அப்போ வந்து என்னமோ எல்லாரும் எந்திரிச்சு நின்று இருக்காங்க. அரசல் புருசலா என்ன சத்தம் தள்ளுங்கன்னு உள்ள வராரு. அப்போதான் என்னாச்சு, இங்கே பாண்டி கை போட்டு நிற்கவும், மா இவனை எதுக்குமா உள்ளே விட்டீங்க, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலே வந்து கை போட்டு நின்றுட்டு இருக்குவேன், வாடா வெளியேன்னு வசந்த் பயங்கரமாக சண்டை போடுறாரு. பாண்டியுமே என்னடா என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. டே கொஞ்ச நேரம் அமைதியாயிருடா அப்படின்னு இவங்களுடைய வானத்தோடைய அப்பா அம்மாவும் வசந்த் அடக்குறாங்க. டே நாம் தான் அவ்வளோ தூரம் சொன்னவேடா இவள் பேச்சை நம்பக்கூடாதுன்னு, இவளா அந்த பாண்டி பையன் மேலே இருக்கிற கோவத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ அந்த பாண்டி பையன் இவ ஏன் பொண்டாட்டி, யாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இவளை விரும்புகிறேன்னு வந்து நின்றுட்டு இருக்காண்டா, இவகிட்ட போய் சண்டைக்கு நின்னா என்னடா அர்த்தம், தோ அவளும் பார்த்துட்டு கம்முன்னு நின்றுட்டே இருக்காடா, எதுவுமே சொல்ல மாட்டேன்றா அப்படின்றாங்க. ஏ லூசு, என்னடி இது, உன்னால தானே நாங்கள் இவ்வளோ ஏற்பாட்டையும் பண்ணோம், அவங்க வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்க நிச்சயத்துக்காக, இப்போ அவங்க கூட ஜோடியாக நின்றுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையாடி, அவன் தான் வேணும்னா பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலையினாலும் கேட்கவும் மாட்டேன்ற, நீயா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சிருக்கியடி, இப்போ இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா என்னடி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வசந்த் ஒரு பக்கம் கத்துறாரு. ஆமாம், நான் பாண்டி மேலே இருக்கிற கோவத்தில் அப்படி தான் சொன்னேன், ஆனால் இப்போ பாண்டி எனக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கான், அப்போ பாண்டி என்னை விட மாட்டான்ற தைரியம் எனக்கு வந்துடுச்சு, இல்லை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நான் பாண்டியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேங்க்ஸ் டி அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாங்க பாண்டி இருந்துக்கிட்டு. ஐ லவ் யூ டூ பாண்டி அப்படின்னு அப்படி கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க. வானத்தையுமே பாண்டியை இதெல்லாம் பார்க்கும்போது அத்தனை சொந்தக்காரங்களே இதெல்லாம் என்ன கருமமாக கன்றாவிய நடுடா போகலாம், இன்னும் எதுக்கடா இங்கே நின்றுட்டுருக்க, அதான் அந்த பொண்ணு யாரை விரும்புதுன்னு சொல்லிடுச்சு இல்லை, இவங்க பேச்சை நம்பிக்கிட்டு நாமளே வந்தோம் பாருங்க, பொண்ணு வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோ ஏதோ சண்டைக்காக உடனே பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு தேவையில்லாமல் பண்ணிடுச்சு நடுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. ஏன் வானத்தை எங்கள் மானத்தை வாங்குற, எங்கள் மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணுறவ கிடையாது, அவன் தான் ஏதோ அப்படின்னு இவங்க அப்பாவும் இவ்வளோ தூரம் பின்னாடியே கெஞ்சுறாங்க. அவங்க கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே பாண்டியும் அங்கே அமைதியாக பக்கம் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பயங்கரமாக வானத்தையும் சரி பாண்டியையும் சரி திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போது மன்னிச்சிடுங்க, இப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் விதி கிடையாது, அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நான் வானத்தியை உண்மையிலே லவ் பண்ண உங்களுக்கு தெரியும்ல, அவள் ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டா, நான் வரேன் வானத்தி வரேன், நான் அப்புறம் இவனுக்கு கால் பண்ணுறேன், நம்பர் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு பாண்டி. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.